வணக்கம், வெல்கம் டு ஏஜேசி அகாடமி. இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 1000 MCQs பற்றி தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து நம்ம இன்றைக்கி 20 MCQs என்ன இருக்குது அப்படின்றத இன்றைக்கி கிளாஸில் பார்க்கலாம். ஸோ கிளாஸ்க்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இன்வார் இஸ் அ நிக்கிள் ஸ்டீல் வித் நிக்கிள் கண்டென்ட் பிட்வீன். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, இன்வார் அப்படின்றது என்னென்னா நிக்கிள் ஸ்டீலால் செஞ்ச ஒரு அலாய் தான் இந்த இன்வார். ஸோ அப்போ அதில் அந்த இன்வாரில் பார்த்தோன்னா நிக்கிள் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அது எவ்வளோ பர்சன்டேஜில் இந்த நிக்கிள் இந்த இன்வாரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இன்வாரில் நிக்கிள் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா 40 to 50% ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கேஸ்ட் ஸ்டீல் இஸ் மேனுஃபேக்சர்ட் பை. ஸோ இந்த கேஸ்ட் ஸ்டீல் எந்த ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அந்த கேஸ்ட் ஸ்டீல் எந்த ப்ராசஸ் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா க்ரூசிபிள் ப்ராசஸ் மூலமாக தான் இந்த கேஸ்ட் ஸ்டீல் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த இன்டென்டேஷன் ப்ரொவைடட் இன் எ ஃபேஸ் ஆஃப் த பிரிக் இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த இன்டென்டேஷன் மார்க்கு அது எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா அந்த பிரிக்கோட ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஒரு இன்டர்நேஷன் மார்க் இந்த பிரிக்கோட ஃபேஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த இன்டர்நேஷன் மார்க் பேர் என்னென்னு பார்த்தோன்னா அது எப்படி சொல்லுவோம்னா ஃப்ராக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆப்ஷன் பி ஃப்ராக் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் பிரிக் ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் இஸ். ஸோ இந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ் பர் இந்தியன் ஸ்டாண்டர்ட் படி பிரிக்கோட ஸ்டாண்டர்ட் சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 19/9/9 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பிரிக்ஸ் மேனுஃபேக்சர்ட் டு வித்ஸ்டாண்ட் ஹை டெம்பரேச்சர் இஸ் கால்ட். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்ஸ் ஒரு டைப் ஆஃப் பிரிக்கை எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா ஹை டெம்பரேச்சரை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி சில டைப் ஆஃப் பிரிக்கை ஒரு டைப் ஆஃப் பிரிக்கை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் பிரிக் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைப் ஆஃப் பிரிக் பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரிஃப்ராக்டரி பிரிக் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், the red color obtained by the brick is due to the presence of. ஸோ இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, இந்த பிரிக்கில் ரெட் கலர் எந்த கண்டென்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இந்த பிரிக்கு ரெட் கலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பிரிக்ஸுக்கு ரெட் கலர் கொடுக்கறது எதுன்னு பார்த்தோன்னா அயன் ஆக்சைடு தான். ஸோ இப்போ அயன் ஆக்சைடு இந்த கிளேயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால தான் பிரிக்கு ரெட் கலர் கிடைக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் பி அயன் ஆக்சைடு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when a brick is cut into 2 halves longitudinally each part is called. ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த பிரிக்கை இப்போ ஒரு பிரிக் இருக்குது, அந்த பிரிக்கை எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா 2 ஈக்குவல் ஹாஃப்ஸாக கட் பண்ணுறாங்க. அதுவும் லாங்கிடியூட்னலாக இந்த மாதிரி லாங்கிடியூட்னல் டேரக்ஷனில் இந்த மாதிரி பிரிக்கை 2 ஹாஃப்ஸாக கட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு பார்ட்டியும் ஈச் பார்ட்டியும் நம்ம எப்படி சொல்வோம், அந்த கட் பண்ணியிருக்கக்கூடிய ஈச் பார்ட்டியும் எப்படி சொல்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம எப்படி சொல்வோம்னு பார்த்தோன்னா குயின் க்ளோஷர் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்ஃபால்ட் இஸ் ஆப்டைன்டு ஃப்ரம். ஸோ இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஸோ ஆஸ்ஃபால்ட் எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆஸ்ஃபால்ட் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா இந்த பெட்ரோலியம் டிஸ்டிலேஷனால தான். ஸோ பெட்ரோலியம் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோன்னா ஆஸ்ஃபால்ட்டுன்ற இந்த ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ இப்போ ஆப்ஷன் சி பெட்ரோலியம் டிஸ்டிலேஷன் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் இஸ் மேட் வித். ஸோ இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எதனால் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எதனால் செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஹை டெஸ்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மூலமாக தான் இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் செய்கிறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிட்டுமன் மே பி டிசால்வ்ட் இன். ஸோ பிட்டுமன் எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பிட்டுமன் எதில் டிசால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கார்பன் டை சல்ஃபைடில் பிட்டுமன் டிசால்வ் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் டி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இன் விண்டோ கிளாஸ் சிலிக்கா கண்டென்ட் இஸ். ஸோ இந்த விண்டோ கிளாஸில் சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ விண்டோ கிளாஸில் சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 70 to 75% சிலிக்கா கண்டென்ட் இந்த விண்டோ கிளாஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ ஆப்ஷன் சி கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆஸ்பெஸ்டாஸ் இஸ். ஸோ ஆஸ்பெஸ்டாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா அது ஒரு கார்கேட்டட் ஷீட் இருக்கும். அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ரூஃப்ஸில் இந்த கார்கேட்டட் ஷீட் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸாக இருக்கும், ஃபயர் ப்ரூஃபிங் மெட்டீரியலாகவும் இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ ஆப்ஷன் டி ஆல் தி அபவ் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்டம்பர் இஸ் அ டைப் ஆஃப்.
ஸோ டிஸ்டம்பர் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ டிஸ்டம்பர் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா வாட்டர் பெயிண்டோட டைப் தான் வந்து இந்த டிஸ்டம்பர். ஸோ இப்போ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பெயிண்ட் யூஸ்டு ஃபார் ஆட்டோமொபைல்ஸ் இஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸோ இந்த ஆட்டோமொபைலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட் வந்து எது, ஸோ ஆட்டோமொபைல்ஸில் எந்த டைப் ஆஃப் பெயிண்ட் வந்து அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எந்த பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஆயில் பெயிண்ட் தான் வந்து இந்த ஆட்டோமொபைல்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த குவான்டிட்டி ஆஃப் பெயிண்டிங் ஒர்க் இஸ் மெஷர்ட் இன். ஸோ இந்த பெயிண்டிங் ஒர்க் வந்து எவ்வளோ குவான்டிட்டியில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி வந்து மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஏரியா ஆஃப் பெயிண்டர் சர்ஃபேஸ். ஸோ வந்து இந்த பெயிண்டர் வந்து எவ்வளோ ஏரியாவுக்கு வந்து இந்த சர்ஃபேஸில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் இந்த பெயிண்டிங் ஒர்க்கோட குவான்டிட்டியை வந்து மெஷர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஏரியா வச்சு தான் வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் சி ஏரியா ஆஃப் பெயிண்டர் சர்ஃபேஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டூகோ பெயிண்ட்ஸ் ஆர். ஸோ டூகோ பெயிண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் பெயிண்ட் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டூகோ பெயிண்ட்ஸ் அப்படின்றது எந்த டைப் ஆஃப் பெயிண்ட்னு பார்த்தோன்னா ஸோ டூகோ பெயிண்ட் அப்படின்றது ஒரு ஆயில் பெயிண்ட்டு. ஸோ இப்போ ஆப்ஷன் டி ஆயில் பெயிண்ட்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், லின்சீட் ஆயில் இஸ் யூஸ்டஸ். ஸோ லின்சீட் ஆயில் அப்படின்றது என்ன, அது வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ லின்சீட் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அது வந்து ஒரு வெஹிக்கலாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ வெஹிக்கல் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், டர்பன்டைன் ஆயில் இஸ் யூஸ்டஸ். ஸோ இந்த கொஸ்டினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, டர்பன்டைன் ஆயில் வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டர்பன்டைன் ஆயில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா அது வந்து தின்னராக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரையர் வந்து கிடையாது, தின்னர் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ ஆப்ஷன் சி தின்னர் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் டிம்பர் பெயிண்டிங் காமன்லி யூஸ்ட் பேசிஸ். ஸோ இந்த டிம்பர் பெயிண்டிங்க்கு ஸோ டிம்பரில் வந்து பெயிண்டிங் வந்து பண்ணணும்னா காமனாக வந்து இந்த பேஸ் வந்து எதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த பெயிண்டில் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ காமனாக எந்த பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ஒயிட் லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் ஏ ஒயிட் லெட் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபார் அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க் மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் பேசிஸ். ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்குக்கு மோஸ்ட் காமனாக எந்த பேஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்குக்கு எந்த பேஸ் வந்து காமனாக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா ரெட் லெட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ டிம்பருக்கு வந்து ஒயிட் லெட்டு, அயன் அண்ட் ஸ்டீல் ஒர்க்குக்கு வந்து ரெட் லெட்டு பேஸாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆப்ஷன் பி ரெட் லெட் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இப்போ இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து டிஎன்பிசி ஜேடிஓவில் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸில் 20 MCQs வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த கொஷின்ஸோடு உங்களை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.